எல்லாரும் ஜூஸ் பிடிச்சிருந்தா இல்லையா? கசப்பா இருந்துச்சு சார். கசப்பா இருந்தா சார்? போன வாரம் இந்த மாதிரி வேலையெல்லாம் சார் நீங்கள் ஆடியன்ஸ் கொடுத்தீங்க நிறைய பேர். நம்ம என்னதான் உழைச்சாலும் அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தற்போது 3வது ப்ரோமோ வெளியிடப்பட்டிருக்கு. விஜய் சேதுபதி சார் தயவு செஞ்சு பிக் பாஸை விட்டு போயிடுங்க. நீங்கள்லாம் பிக் பாஸ்க்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. பிகாஸ் ஆஃப் ஒரு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுனே தெரில. எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஜூஸை கொடுத்துருக்கீங்க, அது கசப்பாக இருக்குன்னு சொன்ன உடனே கசப்பாக இருக்கா சார், நீங்கள் பண்ணதும் அப்படி தான் சார் இருக்குது, ஐயோ இதுக்கு பேர் ரோஸ்டாயா, ஏன் உயிரை வாங்குற, ஒரு கேள்வி கேட்குற அதுக்கு அவங்க பதில் சொல்லுறதா சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க, மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க செஞ்ச குத்தத்தை நீ எப்போ பர்டிகுலராக முதல்ல சுட்டி காட்ட போகிறேன்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விஜய் சேதுபதி போய் நான் வச்சுக்கலாம் கண்டஸ்டண்ட்டாக ஒரு வாரத்திலே வெளியே வந்துடுவார். அந்தளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு ஹோஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறமா அவங்ககிட்டே கொஸ்டினை கேட்டுட்ருக்காரு, மாற்றி மாற்றி ஒரு பேரை சொல்லிக்கிறாங்க. வழக்கம் போல் இதான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு ஹோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதான் ரொம்ப ரொம்ப காண்டாக இருக்குது. வேறு வழி இல்லைங்க. இதுதான் 3வது ப்ரோமோ. இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற செய்தி வீடியோ தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனல்